வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். இந்த வியாதி இனிமேல் உங்களில் தோன்றுவதே இல்லை. உங்களுக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக் கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக் கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே யாவே
அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருத்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருத்தி செய்பவரே, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்தீரு, சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்தீரு, சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே,
உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, அப்பா, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாக்காற்றே, ரூவாக்காற்றே, சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவாக்காற்றே, ரூவாக்காற்றே, சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உன்னுடைய வல்லமையை ஊற்றுவீராக, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும், வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் உன்னாமம் வாழ்க ராஜா, பின் தந்தையே. உன்னாமம் வாழ்க ராஜா, பின் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஆமென். ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஓ யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா, சுகம் தருபவனே. ஓ யெகோவா ரப்பா, சுகம்
ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா ஓஹோ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஆமென் ஹோசன்னா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாறிடாத என்னை சரே துதிக்கு பாத்திரரே அவரை பார்த்து சொல்லுவோம் மாறிடாத என்னை சரே துதிக்கு பாத்திரரே உம்மை ஊழிய பாதையிலே எனக்கு உதவினமா தயவே ஊழிய பாதையிலே எனக்கு உதவினமா தயவே கெஞ்சுகிறே கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே இசையா கெஞ்சுகிறே கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சகரே
நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறிடலாம், மாறலாம்,
ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே மறுபடியும் உங்களை இந்த பிரசங்கத்தின் மூலமாய் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. I'm glad to meet you again through this meditation this day. போன வாரத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காணப்படுகிற இந்த சூழ்நிலை கடந்து செல்லும்படி உதவி செய்வார் என்று நாம் பார்த்தோம். Last week we meditated on how God shall see us through in this adverse situation that we are going through. This is a sequel to the meditation we had last Sunday, and this is entitled Responding to Our Crisis. இந்த நாளின் தியானம் சென்ற வாரத்துடைய தொடர்பு. ஆனால் இந்த நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற காரியம் உன் அவசர நிலைக்கு மறுமொழி. நமக்கு இந்த நாளிலே நேரிடுகிற இந்த சம்பவத்தில் நாம் என்ன மறுமொழி கூறலாம், எப்படி இதை பார்க்கலாம் என்பதை குறித்து சில காரியங்கள் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய அவசர நிலைக்கு நாங்கள் எவ்விதமாக மறுமொழி கொடுக்க முடியும், வேதத்திலிருந்து அடிப்படைகளை நாங்கள் சற்று கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வோம். Teach us, O Lord, from your word how to respond to conflict and crisis, especially the one that we are going through. Grant us, O Lord, illumination from your word. In Jesus' name we pray. Amen. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 29, 30ஆம் வசனங்களிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். 2 Chronicles chapter 20 verse 15, 29 to 30. இந்த பகுதியிலே பிரியமானவர்களே, அம்மோனியர்கள், மோவாபாயர்கள், இந்த 2 கோத்திரங்கள் யூதாவுக்கு எதிராய் அவர்கள் எழும்பி வருகிறார்கள். The context of this passage is the Ammonites and the Moabites join together and come against Judah. And the king of Judah at that point was Jehoshaphat, a righteous king who always sought the Lord. அந்த சமயத்தில் யூதாவின் ராஜா யோசபாத் என்பவர் ஒரு நீதி உள்ள அரசன், எப்பொழுதுமே தேவனை நாடுகிற ஒரு நீதிமானாக அவர் இருந்தார். ஆக இந்த சூழ்நிலையிலே இந்த 2 கோத்திரங்கள் யூதாவுக்கு எதிராக வருகின்ற நேரத்தில் வழக்கம் போல் யோசபாத் தேவனை நாடுகிறார். In this crisis, Jehoshaphat seeks the Lord. Now in 2 Chronicles 20:15, இந்த 2 நாளாகம் 20:15 யோசபா தேவனை நாடுவிலே கர்த்தர் தெளிவான விதத்திலே அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். யோசபா, இந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாது. இந்த யுத்தம், அதாவது இந்த அம்மோனியர் மோவாபியர் எதிர்த்து வருகின்ற சூழ்நிலை, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று கர்த்தர் அவர்களை திடப்படுத்துகிறார். So it is here that God gives him the affirmation against the Ammonites and the Moabites. It says in verse 15, Jehoshaphat, this battle is not yours, but mine. And when we read in verse 29 and 30, God gave him and Judah victory. கர்த்தர் சொன்னபடியே இந்த அவசர நிலையிலிருந்து யோசபாத்துக்கு வெற்றி கொடுக்கிறார். 29ஆம் 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் என் ஆபத்து காலத்திலே எனக்கு அடைக்கலம், எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். God's people know that the Lord is a very present help in times of trouble.
But sometimes we forget the basic truths when we panic in the moment. ஆனால் சில சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு அதிர்ச்சிகள் ஒரு அவசரம் வரும் பொழுது நாம் வித்தியாச விதத்திலே மறுமொழி கொடுக்கிறோம். வேதத்திலிருந்து சில அடிப்படைகள். We are going to look at some theological perspectives of how to respond to a crisis. Number one, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆளுகிறார், அரசாட்சி செய்கிறார் என்பதை குறித்து நாம் மறக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Let us remember that in all situations, whether crisis or not, God is still on the throne. God is still reigning over His creation. ஆக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அவசர நிலை, வேதனை, இழப்பு அல்லது பலவிதமான ஏமாற்றங்கள் இப்படி வரும் பொழுது நாம் மறந்துடக்கூடாது. தேவன் ஆளுகிறார், தேவன் அரசாட்சி செய்கிறார். My response to me, the response to the given situation is, whatever it is, whether pain or suffering or loss or hurt or frustration, God is still on the throne. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. Habakkuk chapter 2:20. But the Lord is in His holy temple. Let all the earth be silent before Him. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய சூழ்நிலை குழப்பமாக இருந்த போதும், தாங்க முடியாத ஒரு வேதனை இருந்த போதும் மறக்கவே கூடாது. தேவன் ஆளுகிறார். And therefore, because God is on the throne, we have stability in the crisis, because He is in charge. So my first response is to the crisis. I want you to remember, let us all remember, God reigns, God rules, God is still on the throne. Oh, looking overall over the picture. Number 2, response. இரண்டாவது மறுமொழி. சில காரியங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. Let us remember, there are things or situations that we cannot control. It happens. Sometimes we want to control everything and everybody around us. We have suffered enough because of given situations and it hurts. சில சமயத்தில் எல்லா காரியங்கள் எல்லாரையும் நாம் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்தக்கூடாது. எனக்கா அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ரொம்ப பாதிப்பு கொடுத்தப்படினால் நம்ம அதை மேற்கொள்வோமே, அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் என்கிற ஒரு ஆவல். Trying to control a situation that cannot be changed leads to more frustration. ஒரு காரியத்தையோ ஒரு சூழ்நிலையோ நாம் கட்டுப்படுத்த முயற்சி எடுத்து கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இன்னும் அதிகமான ஒரு வேதனைக்குள்ளே நாம் செல்லுகிறோம். ஆனபடினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய கையிலே மாற்றம்தான் இந்த கட்டுப்படுத்தல் உண்டு. But it is God who alone is in control of the situation. He is in control of the coronavirus situation in our country and in all the nations of the earth. And because He is in control, we can rejoice that He will see us through. அவர் எல்லா காரியங்கள் தம்முடைய கரத்தில் கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறபடினால், ஆளுகை செய்கிறபடினால், இதோ நமக்கு ஒரு நிச்சயம், ஒரு உறுதி இருக்கிறது. மூன்றாவது காரியம், என்னுடைய மறுமொழி. பிரியமானவர்களே, சோதனைகள் என்னுடைய நன்மைக்கு. All trials are for my good or for my benefit. இந்த சூறாவளியை போல காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய நன்மைக்கென்று எப்படி பார்க்கலாம்? பாருங்க, இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறோம். We read every day. I read in the papers today. A lot of hotels are shutting down.
People are retrenched. Thousands of people are out of jobs. And they need food. Schooling is affected. Colleges. And therefore, so many affected areas in our life. How can they be for my good? என்னுடைய எதிர்காலமே எனக்கு தெரியாதே, ஒரு கேள்வி புள்ளியா இருக்கிறதே. இது எப்படி என்னுடைய நன்மைக்காக இருக்கும்? Sickness, storms, floods, heartaches, losses, good. பாருங்க, சில சமயத்தில் வியாதிகள், சில சமயத்தில் புயல்கள், வெள்ளங்கள், மன வேதனைகள், இழப்புகள், இவைகளெல்லாம் எனக்கு எப்படி நன்மையாக இருக்கக்கூடும்? இந்த கொரோனா வைரஸ் எப்படி எனக்கு நன்மையாக இருக்கக்கூடும்? ஒருவேளை கர்த்தர் இப்படி போன்ற இந்த சூழ்நிலை அல்லது அனுபவத்தின் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி, அது நம்முடைய லாபத்துக்கு என்று ஏன் நாம் பார்க்கக்கூடாது? யாக்கோபு 2:4, James 2:4, count it joy when we fall into diverse temptations, trials, work patience in us. யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுக்கு நேரிடுகிற சோதனை உங்களுக்கு நன்மையாய் நீங்கள் பாருங்களேன். அந்த சோதனை மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரே. அப்படியானால் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தர் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்தந்த சூழ்நிலையிலே எனக்கு புதிய 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 ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே நான் செல்லும்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார். God teaches me in this adverse situation and raises me into new levels of spiritual maturity. நம்ம வெறும் சரீரத்தில் சிந்திக்காதபடி தேவன் பார்க்கிற சிந்தையில நாம இன்னும் ஆவிக்குரிய, அதாவது அவர் மேல் சார்ந்திருக்கும்படி, அவர் மேல் சாய்ந்திருக்கும்படி, இதன் மூலமாய் நான் இன்னும் அதிகமான கனி கொடுக்க முடியும், பொறுமையா இருக்க முடியும் என்கிற ஆழம். God uses all these negative elements, these crises, and turns them over to my good. நான்காவது மறுமொழி. The fourth response to crisis, a crisis like now, we need to honor God. தேவனை கனப்படுத்த வேண்டும். இப்போ பாருங்க, நம்ம இருக்கிற சூழ்நிலையில நாம் விரும்புவது என்ன? எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். எப்படியாவது இந்த MCO முடிஞ்சிடும், எப்படியாவது இந்த பழைய சூழ்நிலை மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். Our greatest response is to honor God through the crisis, to honor Him in spirit and action. நாம் கடந்து செல்லுகின்ற இந்த சூழ்நிலையிலே, இந்த அவசர நிலையிலே நாம் கொடுக்க வேண்டிய இந்த மறுமொழி, தேவனை நாம் தொடர்ந்து 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 கனப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யோபின் மனைவி தம்முடைய கணவர் கொடூரமான இந்த சஞ்சல பாதையிலே செல்லும் பொழுது அவர் அங்கே வந்து, ஐயா, உன் தேவனை நீ சபித்து நீ செத்துப்போ என்று சொல்லுகிறார். அவருடைய மனவேதனை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். It's not that Job's wife came and told Job, hey man, look at yourself, why don't you curse your God and die? It looks very derogatory, it looks very rude and sarcastic, as though to curse God and die. ஆனா நீங்க பாருங்க, இந்த யோபுடைய மனைவியுடைய தம்முடைய வேதனை, தம்முடைய கணவர் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சஞ்சல பாதையில், வேதனை பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். That was a crisis that she was facing, to see the suffering of the husband, and that out of that frustration she says, why don't you dishonor God? உன்னை தேவனுடைய நீ சபித்து செத்துப்போ என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் யோபுடைய மறுமொழி என்ன பாருங்க, யோபின் மனைவி இந்த சூழ்நிலை, இந்த அவசர நிலைக்கு அவள் கொடுத்த மறுமொழி, யோபு அதே அவசர நிலைக்கு அவர் கொடுத்த மறுமொழி வித்தியாசமானது. இங்கே அவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த எரிச்சலோடு சொல்லுகிறார், யா அப்படி கஷ்டப்படுற,
சபித்து, ஆண்டவரை சபித்து நீ செத்துப்போம். அந்த யோபு அதே சூழ்நிலையை பார்த்து, முடியாது, நான் என் தேவனை இந்த சூழ்நிலையிலும் கூட நான் அவரை மதிப்பேன், கனப்படுத்துவேன். There are two different forms of attitudes presented at this crisis. The attitude of Job's wife was negative. The attitude of Job was positive towards God. ஆக நம்ம இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அதை பார்த்து எப்பொழுதுமே சபித்துக்கொண்டு இராதபடிக்கு இந்த கெட்ட அனுபவம் கர்த்தர் நிச்சயமா எடுத்து போடுறதை குறித்து நாம் தொடர்ந்து அவரை கனப்படுத்துவோம். பிரியமானவர்களே, Hallelujah. Sometimes we think, are we just to bless God in good times? எப்பொழுதுமே நமக்கு நன்மை நடைபெறுகின்ற சூழ்நிலை மாத்திரம்தான் நம்ம கர்த்தரை கனப்படுத்துவோமா? 34 சங்கீதம் 1 வசனம், என் கர்த்தரை எக்காலத்திலும் என் நேரத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். Psalm 34:1 says, I shall bless the Lord at all times. I will bless the Lord in crisis. I will bless the Lord when I am happy and blessed. I will bless the Lord when my life is sour. I will bless the Lord when my life is sweet. அப்ப ரெண்டு பக்கத்திலையும் நாம் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருக்கு கணத்தை செலுத்த வேண்டும். கொலோசியர் 3:17 கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். You know, friends, one of the best opportunity to praise God is to praise Him in adversity. நாம் அவசர நிலையிலே காணப்படுகிற சூழ்நிலை, கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் காணப்படுகிற சூழ்நிலை நாம் ஏறெடுக்கின்ற துதி, ஆண்டவருக்கென்று ஏறெடுக்கிற துதி மிகவும் உகந்தனமாயிருக்கிறது. நன்மைக்கு நம்ம எல்லாரும் தேவனை ஆசீர்வதிக்கலாம், ஆனால் நம்முடைய கஷ்டத்திலே அவசர நிலையிலே அவரை துதிப்பது மேலான உயர்ந்த ஒரு அனுபவம். ஆனபடினாலே கர்த்தரை காணப்படுகிற சூழ்நிலையிலே நாம் கனப்படுத்துவோம், அவரை துதிப்போம். 5வது மறுமொழி, பிரியமானவர்களே, ஆலோசனைக்கு தேவனுடைய வார்த்தை தகுதி உள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். In moments of crisis, the word of God is the best counsel and guide and direction in that situation. பாருங்க, வேதம், தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்தந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்ளலாம். பல நேரங்களிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் எடுக்கிற தீர்மானம் சரியா இல்லையா என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சிலர் பாருங்க, இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள். There are people who have committed suicide because of this situation. Now that is against the law of God. We cannot commit suicide. We cannot take our own life. நம்முடைய சொந்த ஜீவனை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆக தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனை நாம் சரியாக தேடாதபடி இருப்போமானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவறாத தீர்மானங்கள் எடுக்கக்கூடும் முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை மேல் நாம் விழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஞானம் என்று பார்க்கிறோம். Some people, wisdom of the world is the ultimate solution for their crisis. பாருங்க, இப்படிப்பட்ட அவசர காலத்துல பலர் பல விதமான ஆலோசனை சொல்லுவார்கள். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அப்போ உலக ஞானத்தை நாம் நம்பி அதன்படி நாம் செய்வோமானால் நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த அவசர நிலையை நாம் மேற்கொள்ள முடியாது. It always ends up in wrong decisions when we follow the wisdom of the world. The fear of the Lord is the beginning of wisdom. யார் யார் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் தகுந்த ஏற்ற ஞானத்தை கொடுத்து
நாம் தீர்மானம் எடுக்க உதவி செய்கிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்திலே நாம் வாசிப்போம்னால் தேவ வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு முழுமையை நமக்கு காட்டுகிறது. See, the word of God is perfect and complete for Christian living, even in times of happiness, even in times of sorrow. சந்தோஷமான காலத்திலும் சரி, சோர்வான காலத்திலும் சரி, தேவனுடைய வார்த்தை நம் கொடுக்கின்ற ஆலோசனை பூர்ணமாய், பரிபூர்ணமாய், முழுமையாய் காணப்படுகிறது. ஆனபடினாலே இப்படிப்பட்ட அவசர நிலையிலே தேவனுடைய வார்த்தை நாம் நாடுவோம், தேடுவோம். What does the Bible say? How to handle this situation? And I tell you, it gives clear counsel from the word. கடைசியாக பிரியமானவர்களே, சகல கிருபையின் தேவன் என்பதை குறித்து நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. God is God of all grace. God is God of every situation. And therefore, sometimes we question ourselves. Why is everything going wrong one after another, one after another? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில எப்ப பார்த்தாலும் ஒரு தவறு, ஒரு தோல்வி, ஒரு தோல்வி மேல் இன்னொரு தோல்வி, இன்னொரு ஏமாற்றம், இன்னொரு வஞ்சனை. We seem to be going after one disappointment after another disappointment. And then we question ourselves. உண்மையிலே ஆண்டவர் என் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா? உண்மையிலே ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? உண்மையிலே நான் அவருடைய பிள்ளையா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட மாறி மாறி வாசித்து வருவதை போல எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை சம்பவம் என்று பார்க்கிறோம். It raises a lot of questions when we forget. When we forget the reality of God. We raise questions like, does God really care? Does God really love me? Am I His child? Why am I experiencing this crisis? Failure after failure. Disappointment after disappointment. Fall after fall. I don't seem to be getting anywhere. And when we raise questions like these, doubts form in our minds, we tend to lose sight that He is a God of all grace. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு ஒரு சந்தேகத்தின் மூலமாய் வரும்போது பிரியமானவர்கள், தேவன் சகல கிருபை உள்ள தேவன் என்பதை குறித்து நாம் மறந்து விடுகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஞாபகம் இருக்குல்ல? அப்ப கர்த்தர் மேல் அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் போது, நம்முடைய குறைகளை வைக்கும் போது, அவருடைய கிருபை நமக்கு போதுமான விதத்திலே நமக்கு இறங்கும். பரிசுத்த பவுல் தேவனிடத்தில் போராடுகிறான். இது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் இருந்ததான். அவர் சொல்லுகிறார், 3 முறை என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும். இந்த மாம்சத்தின் முள்ள பல விளக்கங்கள் இருக்கிறது. There are possible explanations to the thorn in the flesh that Paul was struggling with, and calls unto the Lord to free him, deliver him from the thorns breaking in the flesh. ஒன்று he was partially blind. அதாவது அவருக்கு இந்த ராத்திரி சமயத்துல சரியா கண்ணு தெரியாது, அந்த மாம்சத்துல முள்ளை போல. சில ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, அவர் he was a bit lame, கொஞ்சம் நொண்டி போல நடப்பாங்க, கால் வலிக்கும் போல. அது அவருக்கு முள்ளா இருக்குது. இன்னொரு விதத்துல அவர் பழைய காலத்தில் இயேசுவானவர் அறிவதற்கு முன்பதாக அவர் செய்த பல பாவங்கள் அடிக்கடி இந்த சாத்தான் அவனுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டபடினாலே அந்த பாவ உணர்வு அவனை குத்திக் கொண்டே ஒரு முள்ளை கொண்டு முத்திக் கொண்டு இருக்கான். Paul's concept of the thorn in the flesh that kept piercing him, causing him pain and anguish.
we can have a few explanations. One is he was partially blind, especially at night. We also hear that he was a bit lame, couldn't walk properly, and that was an impediment to his missions work. Another explanation talks about his life before he met Christ. Even though he was a Pharisee, even though he was a man of the law, some say that he also sinned. We are not sure what kind of sin, but now that he is in Christ, the devil always pointed to his past life and says, now look, this was your past life. And that past life remembrance was like a thorn piercing in his flesh. The response of God to his call. ஆண்டவர் இதோ பரிசுத்த பவுலுக்கு கூப்பிடுற வேளத்தில் அவர் சொல்றாரு, பவுல், இந்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய அவசர நிலையிலே நீ காணப்படுகிற அந்த சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். அப்பதான் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலனை, என்னுடைய பூரணத்தை, என்னுடைய மகிமையை நீ காண்பாய். Hallelujah. And God responds to Paul and says, my grace is sufficient for you. In your weakness, my strength will be manifested. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இந்த அவசர நிலையை நான் தாங்கிக் கொள்ளும்படி, நீ அதை சகித்துக் கொள்ளும்படி, அதை பொறுமையாய் நீ கடந்து செல்லும்படி உனக்கு தேவையான அந்த கிருபை, அந்த பலன், அந்த ஆரோக்கியம், அந்த சுகம், அந்த தாங்குதலை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். This grace that God is talking about is sustaining grace, a grace that will sustain you throughout the crisis that you are going through. இந்த நாளிலே நீ கடந்து செல்கிற இந்த அவசர நிலையை கர்த்தர் உன்னை ஆதரித்து உன்னை தாங்கிக் கொள்வார். அது எப்படிப்பட்ட பயங்கரமான மோசமான அழுத்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உன்னை இந்த அவசர நிலையிலே தாங்கிக் கொள்ளும் என்று அவர் சொல்கிறார். Whatever this crisis that you are going through, it might be so devastating, so destructive, so disheartening, so discouraging, so very defaming that you seem to tend to lose faith. It's like you calling out to God, Lord, this coronavirus is like a thorn in my flesh. It's pricking me. And God says, my grace is sufficient for you, even in this situation. பாருங்க, அவர் சொல்லும் பொழுது அந்த முள்ளு அவனுக்கு குத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முள்ளு குத்தும் பொழுது அந்த வழியை நீ தாங்கிக் கொள்ளும்படி உனக்கு என்னுடைய பலத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் கடந்து செல்லுகிற இந்த அவசர நிலையை ஒரு முள்ளை போல குத்தினாலும் கூட அந்த முள்ளின் வலி வேதனை நாம் தாங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் ஆதரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. Remember friends, every crisis is meant to draw us closer to God. ஒவ்வொரு அவசர நிலை பிரியமானவர்களை நாம் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி இன்னும் கிட்டி வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சாக்கியம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். It's a privilege when crisis hits our life, because it means we can draw closer to God and hold on to God. Because God is still in control of the present situation, I can trust Him to bear me up all the way through. Hallelujah. இதோ கர்த்தர் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற சூழ்நிலைக்கு அவர் அதை கட்டுப்படுத்தி அவர் கண்ட்ரோலாக இருக்கிறபடினால் அவரை நாம் நம்ப முடியும். அந்த நம்பிக்கை தான் பிரியமானவர்களே நம்மை
இந்த அவசர சூழ்நிலை முடியும் வரை, அவர் உத்தமத்தோடு உண்மையோடு அக்கறை சேரும் வரை அவர் நம்மை எடுத்து செல்லுவார். Hallelujah. This is our response. The crisis at hand. Not only this crisis that is taking place is coronavirus, but any crisis that happens in our life. You employ these principles, these statements of faith, these positive attitudes, and God will see you through. இந்த அவசர காலத்துல இந்த கொரோனா கிருமி இதை பத்தி மாத்திரமல்ல பிரியமானவர்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அவசர சூழ்நிலை இருந்தாலும் கூட, நிலையை இருந்தாலும் கூட, இந்த அடிப்படைகளை நாம் பாசிட்டிவாக, இது என்னுடைய நன்மைக்கென்று கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று சொல்லி யோசேப்பாத்துக்கு வெற்றி கொடுத்ததை போல நமக்கும் பிரியமானவர்களே இந்த அவசர நிலையிலிருந்து வெற்றியை கொடுப்பார், கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. நாங்கள் கடந்து செல்லும்படி எங்களோடு இருப்பீர் என்று சென்ற முறை எங்களோடு நேர் பேசினீர். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு நேரிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி பார்ப்பது, என்ன மறுமொழி கொடுப்பது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்த இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திடப்படுத்தல், ஒரு உறுதி, ஒரு நங்கூரமாய் தங்க அப்பா, நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன், நீரே ஆளுகிற தேவன், எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவன். எங்களுக்கு நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய நன்மைக்கென்று. இதற்கு மேலாக இப்படிப்பட்ட அவசர நிலை எங்களை இன்னும் உம்மிடத்தில் கிட்டி நெருங்கி வருவதற்கு ஒரு திறந்த வாசல் என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறோம். We thank you for the ministry of your word, Lord. We thank you that you are still in charge of the diverse situation in our country and all over the world. Father, we thank you because you overtake us as you promised Jehoshaphat. That battle against the Ammonites and the Moabites was not his but yours. And Lord, you kept that promise and you gave victory to the king and to Judah. In the same way we receive your word this day, that this battle that we are going through, this crisis that we are going through is not ours, but yours, O Lord. And you will give us victory. You will lead us through from one victory to another victory, from one triumph to another triumph, so that we can trust you, to honor you, to hold on to you. For this crisis is an opportunity to hold on to you, to come close to you, Lord. Hallelujah. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம். God bless you. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால்
தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். வாருங்கள், நாம் பரிசுத்த நற்கரணையிலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த சாக்கிரமங்களை நமக்கு பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து நாம் அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பங்கு பெறும்படி உங்களை நான் அழைக்கிறேன். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். We lift them up unto the Lord. நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். It is meet and right so to do. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, Holy, holy, சேனைகள் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக்கொள்ளும் சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான வழியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டவரினார்கள். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கேட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமீன். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இன்னும் உம்முடைய பந்தியில் சேர முடியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய நேசின் கீழ் விடும் துணிக்கையாக பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர்.
ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நட்பில் பங்கு பெற எங்களுக்கு கிருபையை செய்திருந்தோம். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தான். ஆமென். உங்கள் அப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக விற்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம். இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், நான் வருமளவு மட்டும் இதை செய் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருரத்தம். இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் பாடுகள், என் மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுளம் பற்றினார். ஆமென். பரிமாறிக்கொள்வோம். ஜெபிப்போம். இயேசு சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசுவாகிய நான் உங்களுக்கு அருளி செய்கிறேன். பாரத்தை சுமக்கிற இயேசுவானவர் உங்கள் பாரத்தையும் சுமந்து இந்த நாட்களிலே அனுகூலமாய், நங்கூரமாய், சமாதான தேவனாய் உங்களில் தங்கும்படி எழுந்து அன்போடு செல்லுங்கள். ஆமென். தேவ ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் அவசர நிலைக்கு அவர் தேவன் என்று விசுவாசித்து தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தை நாம் கடந்து செல்லும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.